ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பயோ என்சைம் எப்படி தயாரிக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பப்பாயா பயோ என்சைம் எப்படி தயாரிக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழுத்த பப்பாளி பழம் 3 கப்பு, வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை 1 கப்பு, தண்ணி 10 கப்பு, கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 15 கப்பு தண்ணி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு நாட்டு சர்க்கரையை வந்து கண்டெய்னரில் போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 கப்பு பழுத்த பப்பாளி பழம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். அது வந்து டிஸ்டில்டு வாட்டராக மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற தண்ணி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு குச்சியில் அல்லது வந்து ஒரு கரண்டியில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். முதல் 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 60 நாளைக்கு ரெஸ்ட்டில் விட்டுறணும். 90 நாள் கழித்து நம்மளுக்கு பயோ என்சைம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பயோ என்சைம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான காய்கறி, தோல், பழங்கள், அப்புறம் இலைகள் இதில் எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, துணி துவைக்க, வீடு சுத்தம் பண்ண, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு, முகம் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஷாம்பு தயாரிக்க, கண்டிஷ்னராக யூஸ் பண்ண, சீரம் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பொருளை வந்து கெட்டு போகாமல் செய்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. இதை வந்து பூச்சிக்கொல்லியாகவும் உரமாகவும் பயன்படுத்தலாம். அதேமாரி ஒரு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து 90 நாளையில் பயோ என்சைம் தயாரிக்க நாளாகும். அதுவே இதை வந்து 30 ml வந்து நம்ம தயாரிக்கிற என்சைமில் ஊற்றினோம்னா 45 நாளிலே ரெடி ஆயிரும். அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டாக்கில் வந்து ஹைபிஸ்கஸ், சிட்ரிக்கா, அப்புறம் வந்து பப்பாயா, இது 3 வந்து ஸ்டாக்கில் இருக்குது. அதேமாரி இது வந்து பியூரு, முழுசாக வந்து ஆர்கானிக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் இருக்குது, சீரம் இருக்குது, ஷாம்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.